ஹரிஓம் குருவே சரணம். நம்ம நாட்டினுடைய பண்டைய கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, எல்லாரையும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக அறிவுபூர்வமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி வாழாம, சாஸ்திரம் என்ன சொல்றதோ, வேதம் என்ன சொல்றதோ, ரிஷிகள் என்ன சொல்றாலோ அந்த மாதிரியான விஷயங்கள், வேதங்கள் அதெல்லாம் தான் நம்மளுடைய பண்டைய கல்வி முறையாக இருந்தது. ஆனாக்கா இப்ப பாத்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் மெக்கால எஜுகேஷன், இதுல என்ன ஆயிடுச்சுனாக்கா கன்சியூம் ஆயிடுத்து, அந்த கான்ட்ரிபியூஷன் போயிடுத்து. எப்படி மத்தவளை ஏமாத்தலாம், பிடுங்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கையில சுயநலமா முன்னேறலாம், இந்த மாதிரியான அந்த தவறான விஷயங்கள் தான் பில்டப் ஆயிருக்க தவிர, எல்லார்கிட்டயுமே அந்த படிக்கும் போதே அந்த நல்ல குணங்கள் பிடுங்கப்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய கல்வி முறையில இருக்கக்கூடிய தவறுகள் தான் காரணமா இருக்கிறது. அதனால ஸ்கூல்ல நம்ம இனிமேல் மாத்த முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அவ பண்ணிட்டா. ஆனா கூட வீட்டுல நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல கலாச்சாரத்தை, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எப்படி, நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், பழைய காலத்துல நல்ல விதமா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்கா இல்லையா, அவளுடைய கதைகளை சொல்லி, அப்போ வீட்டுல கதைகள் மூலமாக பண்புகளை கொடுத்து அவளை பில்டப் பண்ணி நல்ல விஷயத்த கொடுக்கணுமே தவிர, அவளை வெளி உலகத்துல போயிட்டான்னாக்கா அவளுக்கு வேற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அது இது தவறான விஷயங்கள் சேர்ந்து விடுகிறது. அதனால வீட்டுல இருக்கும் போதே நல்ல விஷயத்த சொல்லி தரணும். அதே சமயத்துல அவளுக்கு உணவு முறையாகட்டும், அவளுக்கு உடல் பயிற்சி ஆகட்டும், எல்லாமே ஆரம்பத்துல கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்கின பெருமை உங்களுக்கு சேரும். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரிஓம் குருவே சரணம்.